ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். காராமணி வச்சு ஒரு தோசை ரெசிபி. இது வந்து நீங்கள் மாவை புளிக்க வைக்கலாம் தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தோசை ஊற்றலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இது. ஸோ இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த தோசை பண்ணுறதுக்கு நான் இங்கே வெள்ளை காராமணி ஒரு 1½ கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணியில் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணுறதா இருந்தால் முன்ன நாள் நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1½ கப் காராமணிக்கு வந்து 1/2 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நைஸாக பவுடராக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிட்டு இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது 3த்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற காராமணியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு காராமணியை மாத்திரம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மிச்சம் இருக்கிற காராமணியும் அதே மாதிரி நான் அரைச்சி கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இதில் ரவை போட்டதுனால இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதில் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக இட்லி பொடியை வந்து மேலே தூவிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் தோசையை வந்து ப்ளெயினாக கூட செஞ்சுக்கலாம். இந்த பொடியோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், தோசை வந்து செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கு, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இது பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அவங்க நார்மலாக சாப்பிட்ற தோசை மாதிரி தான் இருக்கும். இது எல்லாருக்குமே உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஹெல்தியான காராமணி தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் சாம்பார், சட்னி, தொகையல் இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.